ஒரு மிகப்பெரிய டீம் உருவாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கிட்ட ஒரு கூட்டம் வரணும், ஒரு குரூப் வரணும். சரி இல்லையா? இப்போ குரூப் வர்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்குள் சூப்பரார்ந்த குணங்களை, சூப்பரார்ந்த குவாலிட்டிஸனை உருவாக்கணும். நமக்குள் மிகப்பெரிய குவாலிட்டிஸ் இருந்தால் நல்லா சிரிப்பு, நல்லா மொழி இல்லையா, நல்லா வார்த்தைகள், பாசிட்டிவா பேசிட்டு இருக்கு, எம்பதி இருக்கு, மனிதநேயம் இருக்கு, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது தான் நாம் ஒரு அட்ராக்டிவ் பர்சனா மாறும். அப்போதான் நாம இன்வைட் பண்ணும்போது நம் கூட கஸ்டமர்ஸ் வரும், அவங்க நம் பேச்செல்லாம் கேட்டு நம் கூட பிசினஸுக்கு வரும். பிசினஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் அவங்க கத்தி எடுக்கும் இல்லையா, அவங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இங்க குவாலிட்டிஸ் இருக்கணும். அப்பதான் ஒரு குரூப், ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும். அந்த கூட்டம் தான் ஒரு சூப்பர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா கூட்டம் வந்து சூப்பர் டீம் அல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் அந்த குரூப் இல்லையா, அந்த குரூப்புக்கு கொஞ்சம் சிஸ்டம், கொஞ்சம் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுக்கும் போது அந்த குரூப்போட கனவு ஒரு குரூப்போடு இருக்கிற கனவா மாறும். அனைவருக்கும் ஒரு கனவு, அந்த மாதிரி ஒரு காமன் கனவு வரும்போது தான் அந்த குரூப் ஒரு டீமா மாறும். ஆனா அப்போதும் இந்த டீம் ஒரு சூப்பர் டீம் ஆகல. இந்த டீமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏறணும். நெக்ஸ்ட் லெவல் வந்து அந்த டீம் ஒரு கல்ச்சர் இருக்கிற டீமா மாறணும். சரி இல்லையா? ஒரு கலாச்சாரம் இருக்கிற டீமா மாறணும். ஒரு டீம் வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ், எனர்ஜி இல்ல, அப்படி இருந்தா அதுக்கு அர்த்தம் நம்ம டீமில் ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இல்லை. அந்த கலாச்சாரம் வர்றதுக்காக ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் நம்ம டீமுக்குள் இன்டென்ஷனலா உருவாக்கணும். சரியில்ல? இன்டென்ஷனலா உருவாக்கணும். ஒரு பாசிட்டிவிட்டி, அனைவரும் உங்க பிரச்சனை தான், உங்க பிரச்சனை தான், உங்க பிரச்சனை தான் இப்படி பிளேம் பண்ணி இருந்தா அங்க பாசிட்டிவிட்டி வருமா? நீங்க பேசாத நான் பேசுவேன், அப்படி ஓப்பன் டிஸ்கஷன் இல்லாமல் ஒரு நல்ல டீமை உருவாக்க முடியுமா? அப்ப மிகப்பெரிய கலாச்சாரம் தான் ஒரு கல்ச்சர்டு டீமை உருவாக்கும். அதுக்கப்புறம் அந்த டீமை டாப் பர்ஃபார்மன்ஸ் இல்ல பீக் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற வேணும்னா அதுக்காக டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு விஷன் வேணும், கரெக்டான ஒரு திசை வேணும், டைரக்ஷன், ஸ்கில்ஸ் அப்டேட் பண்றதுக்காக ட்ரைனிங்ஸ் வேணும். சரியில்லையா? அது மட்டும் இல்லாம டீமில் இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும். சிஸ்டம் கண்டிப்பா சூப்பர்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம டீமுக்கு ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், பீக் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா அவங்களுக்கு எதெல்லாம் வேணும்? விஷன், டைரக்ஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், ட்ரைனிங், ரெக்கக்னிஷன், சிஸ்டம். இந்த 5 வார்த்தைகள் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு பீக் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் எங்க இருக்கு? இங்க குவாலிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் குரூப்பே கிடைக்கும்.